Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம எல்லாருமே நிறைய பணத்தை ஏர்ன் பண்ணி அதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா ஆக்சுவலா ரியல் லைஃப்ல இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்போம். இந்த கன்ஃபியூஷனை மீறி வர்றதுக்கு நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். சில பேருக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு தெரியும், ஆனா அது காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு நினைச்சு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணி ஒரு சாதாரண லைஃப் இன்சூரன்ஸை வாங்கி ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே விட்டுருவோம். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு நம்ம அலட்சியமா இருக்கிறதுனால தான் நம்மளோட லைஃப்ல நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளா எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த சிம்பிள் ஃபினான்ஷியல் பிளானை 6 ஸ்டெப்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து உங்க ஃபினான்ஷியல் லைஃபை செக்யூர்டா மாத்துறதுக்கு இன்னைக்கு 3 ஸ்டெப்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸ்டெப் நம்பர் 1, சேவிங்ஸ் ஆர் எமர்ஜென்சி ஃபண்ட். நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜா ஒரு மாசத்துல நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வீட்டோட மாச செலவு 25,000 வச்சுப்போம். இப்போ இந்த 25,000 ருபீஸை 6 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு 1,50,000 ருபீஸ் வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கணும்னா, உங்களோட வீடை நார்மலா ரன் பண்றதுக்கு 6 மாசத்துக்கு தேவையான பணத்தை நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல சேவ் பண்ணி வைக்கணும். இந்த அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸ் இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது நடந்து உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டாலோ இல்ல உங்களுக்கு வேலை போயிட்டாலோ 6 மாசத்துக்கு நீங்க உங்களோட வீடை நார்மலா ரன் பண்ணலாம். அந்த டைமுக்குள்ள நீங்க வேற ஜாபோ இல்ல வேற ஏதாவது இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். 6 மாசத்துக்கு தேவையான பணத்தை நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப் நம்பர் 2, கெட் ரிட் ஆஃப் பேட் டெட். நீங்க லோன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கின லோனை நீங்க ரீபே பண்ணணும். இதை தான் நம்ம டெட்னு சொல்லுவோம். இதுலயே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு குட் டெட், இன்னொன்னு பேட் டெட். நீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது குட் டெட். அதை திரும்ப அடைக்கிறதுல நீங்க அவசரப்பட தேவையில்லை. ஆனா 12%க்கு மேல இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி லோன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்சனல் லோன் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க 12 to 14% இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பீங்க. இது பியூர்லி பேட் டெட். இதனால எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ பணத்தை சேர்த்து இந்த பேட் டெட்ஸை எலிமினேட் பண்ண பாருங்க. இந்த மாதிரி லோன்ஸை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மெதுவா கூட நீங்க ஹவுசிங் லோனை ரீபே பண்ணிக்கலாம். ஹவுசிங் லோனை ஏன் குட் டெட்னு சொல்றோம்னா, அதுல நம்மளுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நீங்க இருக்கிற வீட்ல ஒரு போர்ஷனை ரெண்ட்டுக்கு விட்டு கூட அந்த லோனோட இஎம்ஐயை நீங்க பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சோ நீங்க உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற பேட் டெட்ஸ், அதாவது நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் கட்டுற கடனை பணத்தை சேர்த்து வச்சு கட்டி முடிச்சிருங்க. ஸ்டெப் நம்பர் 3, இன்சூரன்ஸ். இப்ப இந்த இன்சூரன்ஸ்ன்ற டாபிக் வரும்போது தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இன்சூரன்ஸ்னாலே நிறைய பேப்பர் ஒர்க்ப்பா, நமக்கு எதுக்கு அந்த டார்ச்சர்லான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எந்த பாலிசியை வாங்குங்கன்னு சொல்றாரோ கண்ணை மூடிட்டு அதை வாங்கிடுவீங்க. இதுதான் நம்மள நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு. பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்றத நம்பி ஒரு பாலிசியை வாங்கிடுவீங்க. நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் எந்த பாலிசியை உங்களுக்கு சேல் பண்ணா அதிகமா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குமோ அதை தான் உங்ககிட்ட தள்ளி விட்டுருவாங்க. இதனால நீங்க லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் கவர் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிஸை வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த பாலிசிஸோட டீடைல்ஸை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. இல்லனா உங்களுக்கு ஆக்சுவலா அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப டிலே ஆகிறதுக்கும் அமௌண்ட் கிடைக்காம போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இதனால நீங்க எந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்க போனாலும் 3 விஷயத்தை பார்க்கணும். நம்பர் 1, கவரேஜ். நீங்க வாங்குற இன்சூரன்ஸ் பாலிசி எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கிளைம் பண்ண அலோவ் பண்றாங்கன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தா அமௌண்ட் கிளைம் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஏதாவது டேஞ்சரஸான டிசீஸ் வந்ததுன்னா அமௌண்ட் கிளைம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களால இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியும்னு பார்க்கணும். நம்பர் 2, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் போது அதோட கவரேஜை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை பத்தி பார்க்கணும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை ஒருத்தவங்க கிளைம் பண்ண போகும்போது எத்தனை வாட்டி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உண்மையிலேயே அந்த கிளைமுக்கு அமௌண்ட் கொடுத்திருக்காங்கன்ற பர்சன்டேஜ். இப்போ ஒரு 100 பேர் ஒரே
இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கியிருக்காங்க. 100 பேருக்கும் அதை கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அவங்க போய் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணும்போது எத்தனை பேருக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஹையா இருக்கும். இதனால நீங்க ஹை கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்க இன்சூரன்ஸை வாங்குங்க. நம்பர் 3, அமௌண்ட் செட்டில்டு. நிறைய பேர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஹையா இருந்தாலே இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கிடுவாங்க. ஆனா நம்ம கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட சேர்த்து எவ்வளவு அமௌண்ட்டை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள், நீங்க 1 crore கவர் ஆகிற மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ண போகும்போது அந்த கம்பெனி உண்மையிலேயே 1 crore அமௌண்ட்டை செட்டில் பண்றாங்களா இல்ல 1 crore பதிலா அதோட 10% இல்ல 25% தான் செட்டில் பண்றாங்களான்னு நீங்க பார்க்கணும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு 100 கிளைம்ஸ் வந்ததுன்னா அந்த 100 கிளைம்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பாலிசியோட டேர்ம்ஸ் படி ஃபுல் அமௌண்ட் கிடைச்சதா இல்லையான்றது நம்ம இந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு 20 lakhs கொடுத்து கிளைமை செட்டில் பண்ணிட்டோம்னு சொல்லிக்கலாம். அதனால அந்த பாலிசியோட டேர்ம்ஸ்ல இருக்க மாதிரி கம்ப்ளீட்டா அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க வாங்குங்க. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு மந்த்லி நீங்க கட்ட வேண்டிய பிரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்காதீங்க. நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குற பர்பஸே உங்களுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்தா அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்கணும் தான். இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு ஒரு பாலிசியை வாங்கிட்டு கடைசியில அந்த கிளைமே உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா நீங்க நிறைய வருஷம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அமௌண்ட் கட்டினதே வேஸ்டா போயிடும். இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்ல ஒரு சேஃபான பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க இந்த சேஃபான பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட மணியை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம மணியை எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் ஃப்ரைடே வீடியோல பார்ப்போம். உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க eLearn Markets வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல உங்க ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இவங்க கொடுக்கிற கோர்சஸ்லாம் NSC அகாடமி மூலமாவே சர்டிஃபை ஆயிருக்கு. இவங்க ப்ரொவைட் பண்ற கோர்சஸ்லாம் வெறும் தியரிட்டிக்கலா இல்லாம நீங்க பிராக்டிக்கலா லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ண முடியும். உங்கள சில பேருக்கு ஃபினான்ஸ்லயே அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் eLearn Markets ரொம்ப ஹெல்ப் இருக்கும். ஏன்னா இவங்களோட கோர்சஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ் மட்டும் கிடைக்காம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்றாங்க. இவங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ்ல பர்டிகுலரா CRTA கோர்ஸ் ஃபினான்ஸ்ல கெரியரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கோர்ஸை 2008ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு ஒரு 8 months ப்ரோக்ராமா இருக்கு. உங்களுக்கு ஃபினான்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா கூட அந்த அளவுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டா மாத்துவாங்க. நான் பர்சனலா என்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கோர்ஸை தான் யூஸ் பண்றேன். இந்த வெப்சைட்ல கோர்சஸ் மட்டும் இல்ல நிறைய வெபினார்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட ஒர்க் ஷாப்ஸ்லயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபினான்ஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா இவங்க வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் ஃப்ரீ இ-புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு போனஸ் ஆஃபர் கிடைக்க போகுது. eLearn Marketsோட பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 4000 rupees வர்த் கோர்ஸ் நீங்க ஆல்மோஸ்ட் 100ன்ற கோடை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ₹1 கூட பே பண்ணாம அப்சல்யூட்லி ஃப்ரீயா படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால மிஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. சேனல்ல இருக்க மத்த ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் எபிசோட்ஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அங்க இருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.